வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஜெயில் அப்படின்றத எவ்வளோ பயமாக பார்க்குறோம். அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சாலே அது பெரிய பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் அவங்க தண்டனையில் இருந்தாலும் ஜெயிலை விட்டு தப்பிச்சு போனால் இன்னும் கூடுதல் தண்டனை கிடைக்கும். அப்போது அவங்களுடைய மைண்ட் எந்த லெவலில் இருக்கும் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஜெயிலு அங்கேருந்து யார் தப்பிச்சு போனாலும் சரி அவங்கள பனிஷே பண்ண மாட்டாங்களாம், அவங்கள விட்டுருவாங்களாம். ஆனால் அங்கேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். தப்பிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. இனிலாம் போட்டிருப்பாங்க, வெளியே போகிறதுக்கு கரெக்டாக கதவெல்லாம் திறந்துருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா ஃபுல் சர்வைலன்ஸில் எப்போவுமே இருப்பாங்க. எப்போ வேணாலும் கார்ட்ஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அவங்கள பனிஷே பண்ண மாட்டாங்களாம். நல்ல ஜெயிலாக இருக்குல்ல. பெண்கள் எல்லாமே இப்போ நைட்டு தூங்குறது ரொம்ப கம்மியாயிருச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி 3 மணி அப்படின்ற ரேஞ்சில் தான் தூங்குறாங்க. அதனால் காலையில் அவங்களுக்கு ரொம்ப ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த தூங்காததுனால இருக்கக்கூடிய மைக்ரேஷன் இருக்கும். இப்படி நிறையா இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி இருந்துச்சுன்னா அவங்க மொபைல் ஒன்றாம் படுக்க வேண்டியதானே. இது கூட பரவாயில்லைங்க. அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரணும்னா அவங்க பக்கத்தில் டாக் வச்சுட்டு தூங்கினா அவங்களுக்கு நல்லா தூக்கம் வருமா. ஈவன் மனுஷங்க கூட தூங்குறத விட டாக்ஸ் கூட தூங்கும்போது கேர்ள்ஸுக்கு குறிப்பாக நல்லாவே தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கப்புறம் மனுஷங்களே தேவையில்லை. டாக்ஸ் இருந்தாலே கேர்ள்ஸில் நல்லா தூங்குவாங்க. இப்போல்லாம் மொபைலில் ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவைக்கு மேலே சார்ஜ் பண்ணுறோம். ஆனால் 3310 அப்படின்ற நோக்கியா மொபைல் தான் இது வரைக்கும் இருக்கிறதுலேயே ரொம்ப லாங் லாஸ்டிங்கான பேட்டரி பவர் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் 55 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்க முடியும். அதாவது 2 நாள் கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் கண்டினியூஸாக, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அதுவே அதை ஸ்டாண்ட் பையில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, 245 மணி நேரத்துக்கு மேலேயே அது ஸ்டாண்ட் பையில் இருக்கும். அதாவது சார்ஜே இறங்காமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10-11 நாளுக்கு மேலே அந்த மொபைல் சார்ஜே போட வேண்டாம், அது அப்படியே கிடக்கும். வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி சிங்கிள்ஸ் எல்லாம் வெளியே போகவே கஷ்டப்படுவோம். இப்போ நம்ம போகணுமா அவசியமா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். ஏன்னா போகிற பக்கம்லாம் ஜோடி ஜோடியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஷாங்காயில் எல்லோரும் ஜோடி ஜோடியாக சுற்றிட்டு இருக்காங்களே, இந்த வேலண்டைன்ஸ் டே நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லி மூவி தேட்டர்ஸில் ஒரு குரூப் ஆஃப் சிங்கிள் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. அது எப்படி தெரியுமா, ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தள்ளி தள்ளி அப்படின்னு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படியே புக் பண்ணி விட்டுருக்காங்க. யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, உள்ளே வந்தால் தானே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஆட் நம்பர் சீட்ஸ் எல்லாத்தையுமே புக் பண்ணியிருக்காங்க. அதனால் கப்புள்ஸ் ஒன்றா சேர்ந்து உட்காரவே முடியல. அந்த தேட்டருக்கு வந்தவங்கலாம் ஏமாந்தா போயிருக்காங்க. அதை பார்த்து அந்த சிங்கிள்ஸ் சந்தோஷப்பட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய குடல் மட்டும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு தனியான ஒரு நர்வஸ் சிஸ்டம் கட்டில் இருக்குது. அந்த கட்டில் இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் பிரெயினோடைய செயல்பாடு இல்லாமையே அதால் செயல்பட முடியும். அதனால் என்ன நடந்தாலும் சரி ஜீரணம் பாட்டுக்கு ஆக்கிட்டே இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதும் உங்களுக்கு ஜீரணமாக்கிட்டு இருக்கோம், இல்லை நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி தேவையான ஃபுட்டோட டிஸ்ட்ரிபியூஷன், தேவையான நியூட்ரிஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் எல்லாத்துக்குமே பிரெயினோடைய தேவை நம்மளுடைய பாடியில் வேணும்னு இல்லை, அந்த பிரெயினோடைய தேவையே இல்லாமல் டோட்டல் வேலையும் அந்த கட் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from me, just take care.